வணக்கம் இருக்கும் கைஸ். நேத்துடைய எடிட்டோரியல் வீடியோ இப்போ போட போகிறோம் சரியா. ஸோ இன்னைக்குடைய வீடியோ இன்னைக்கு நைட்டு இல்லை நாளை காலையில் வரும். இது நேத்துடைய எடிட்டோரியல் ஒரு நீங்கள் கேட்ட மாதிரி நான் ஆர்சியோட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கீழே 5 கொஸ்டின் இருக்கும். இது ரொம்ப டிஃபிகல்ட் கிடையாது, ஈஸி தான். பட் ஃப்ளோ புரிஞ்சுக்கிடுங்க சரியா. ஃப்ளோ புரியுதான்னு பாருங்கள். கவர்ட்லி புள்ளினா வந்துட்டு எல்லாத்தையும் மிரட்டக்கூடிய ஆள். கிளாஸில் வந்துட்டு ஒரு பையன் எல்லாத்தையும் அடிச்சுட்டு இருப்பான் பார்த்தீங்களா, அவன் தான் புள்ளி. ஸோ பயந்தாங்கோலி புள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்கன்னா ட்ரம்ப்பையும் யூஎஸ்ஏயும் சொல்கிறாங்க. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் அண்ட் த ஈரான் வார். டொனால்ட் ட்ரம்ப்புடைய அந்த ஈரான் அட்ராசிட்டிஸ் தான் பார்க்குறோம். ட்ரம்ப்பு வாரம் முடிக்கணும் அப்படிங்கிறாரு. வாரம் முடித்து இஸ்ரேல்கிட்ட கேட்கணும். என்ன கேட்கணும்? ஈரானை விட்டுருன்னு கேட்கணும். But Trump should end the war and Trump should ask Israel to leave Iran alone. ஈரானை விட்டுருன்னு சொல்லணும். ஓகே, அப்போ பேசிக்காக வார் நடக்குது, அதோடைய எஃபெக்ட்ஸு, வாரை என் பண்ணுறதுக்கு பேசணும் அப்படின்னு தான் கதை. டொனால்ட் ட்ரம்ப்ஸ் டிசிஷன் ஒரு முடிவு எடுக்கிறார். என்னது? போஸ்ட்போன், தள்ளி வைப்போம். எதை தள்ளி வைப்போம்? ஈரான் பவர் பிளான்ட் அட்டாக் பண்ணணும்னு நினச்சிட்டாப்ல சரியா. ஈரான் பவர் பிளான்ட் அட்டாக் பண்ணணும்னு பிளான் போட்டிருந்தாரு, முடிவு எடுத்திருந்தாரு. அதை தள்ளி வைக்கணும்ன்ட்டு இப்போ முடிவு எடுக்கிறார் சரியா. அப்போது ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணணுன்னு பிளான் போட்டாச்சு. எப்படி? 48 மணி நேரம் உனக்கு ஃபைனல் வார்னிங், அதான் அல்டிமேட்டம். ஃபைனல் வார்னிங், 48 மணி நேரம் உனக்கு ஃபைனல் வார்னிங் சரியா. நீ என்ன பண்ணு, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ், இந்த ஏரியா வழியாக தான் வந்துட்டு நம்மளுக்கு ஆயில், நேச்சுரல் கேஸ் எல்லாமே வரணும். அது வந்து ஈரான் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஈரான் வார்னால அதை அப்பப்போ க்ளோஸ் பண்ணிடுது. ஸோ அதை திருப்பி ஓப்பன் பண்ணு. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு? ஈரான்கிட்ட சொல்கிறாரு, ஈரான், டெஹ்ரான்னா ஈரானுடைய கேபிட்டல், ஈரான்கிட்ட சொல்கிறார் என்னது? 48 மணி நேரம் உனக்கு கெடு, நீ வந்துட்டு ஓப்பன் பண்ணுற ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை அப்படின்னு சொல்லியிருக்காரு. 48 மணி நேரத்துக்குள்ளே ஓப்பன் பண்ணலைன்னா உன் பவர் பிளான்ட்டை அட்டாக் பண்ணிடுவேன், இதான் அவர் சொல்கிறாரு சரியா. ஸோ பவர் பிளான்ட்டை அட்டாக் பண்ணிடுவேன், 48 மணி நேரம் உனக்கு டைமு, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லி 36 மணி நேரத்துக்குள்ள இல்லை பவர் பிளான்ட்டை அட்டாக் பண்ண வேண்டான்னு போஸ்ட்போன் பண்ணுறாரு. டொனால்ட் ட்ரம்ப் முடிவு இப்போ என்ன எடுத்துக்காரு? அட்டாக் பண்ண வேண்டாம், போஸ்ட்போன் பண்ணிடுவோம், ஈரான் பவர் பிளான்ட் அட்டாக் பண்ண வேண்டாம். 48 மணி நேரம் கெடு கொடுத்து 36 மணி நேரத்தில் நம்மளாலே ரிவர்ஸ் ஆகிட்டாரு. ஈரான்காரன் என்ன பண்ணுறான்? அப்படியா, என் பவர் பிளான்ட் அடிப்பியா, அடிச்சு பாரு, முடிஞ்சா அடிச்சு பாருன்னு அவன் அப்படியே வெயிட் பண்ணுறான் சரியா. ஸோ வெயிட் பண்ணுறான், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணாமல் வெயிட் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி அப்படின்னு தான் ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. ஆனால் ட்ரம்ப் சொல்கிறத அவங்க கேட்கல. ஸோ டொனால்ட் ட்ரம்ப்புடைய டிசிஷன் என்ன? டிசிஷன் இது சப்ஜெக்ட், இது வேர்ப். என்ன டிசிஷன்? போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு. எதை? அட்டாக். எதுக்கு மேலே? ஈரான் பவர் பிளான்ட் மேலே. எப்போ போஸ்ட்போன் பண்ணுறாரு? 36 மணி நேரத்துக்கு அப்புறம் போஸ்ட்போன் பண்ணுறாரு. இஷ்யூ பண்ணி 48 மணி நேரம் கெடு இஷ்யூ பண்ணி 36 மணி நேரத்துக்கு அப்புறம் போஸ்ட்போன் பண்ணுறாருல, இதுதான் தெளிவான சைன். இது வரைக்கும் வந்ததுலே தெளிவான சைன். எட்னா டில் நவுன்னு அர்த்தம். இது வரைக்கும் இருக்கிறதுலே தெளிவான சைன். எதுக்கு தெளிவான சைனு? எதுக்கான சைன் அப்படின்னா, போர் வந்துட்டு ட்ரம்ப்புடைய பிளானுக்கு ஏற்ற மாதிரி போகலை அப்படிங்கிறதுக்கு தெளிவான சைன். போர் வந்துட்டு அவருடைய பிளானுக்கு ஏற்ற மாதிரி போகலை. தலைவர் ஒரு பிளான் போடுறாரு ட்ரம்ப்பு, ஆனால் அவர் பிளானுக்கு ஏற்ற மாதிரி போக மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கு கிளியரான பிளான் என்னது? கிளியரான ஒரு சைன் என்னது தான்? 48 மணி நேரம் கெடு கொடுத்து 36 மணி நேரத்தில் பின் வாங்கிட்டாரு. அட்டாக் பண்ண மாட்டேன், போஸ்ட்போன் பண்ணுறேன் அட்டாக்குன்னு சொல்லிட்டாரு. அப்போ தெளிவாக என்ன தெரியுது? ட்ரம்ப்புடைய கையை மீறி போகுது இந்த போர். ஈரான் வந்துட்டு பிடி கொடுக்க மாட்டேங்குது. அது வந்துட்டு சொல்கிறத கேட்க மாட்டேங்குது. ஓவர் த பாஸ்ட் வீக்காக ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு? அவரே டிக்ளேர் பண்ணுறாரு, நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யூஎஸும் இஸ்ரேலும் ஸ்ட்ரைக் பண்ணுது, யூஎஸ் இஸ்ரேலி ஸ்ட்ரைக்லாம் டிஸ்ட்ராய் பண்ணிடுச்சான் ஈரானுடைய டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிஸை. இப்போ ஈரானுடைய டிஃபென்ஸை யார் டிஸ்ட்ராய் பண்ணிட்டாலாம்? யூஎஸும் இஸ்ரேலும் சேர்ந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் ஈரானு ஏவுகணை விட்டுக்கிட்டே இருக்குது, மிசைல் லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது, பெர்ஷியன் கல்ஃப் கண்ட்ரீஸ்லையும் இஸ்ரேல் மேலையும். இவனுக்கு என்ன சொல்கிறானுங்க அமெரிக்காக்காரன்? நாங்கள் அழிச்சிட்டோம், நாங்கள் ஜெயிச்சிட்டோம், நாங்கள் ஈரானுடைய டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியை டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம்காங்க. ஆனால் ஈரான் அங்கேருந்து ராக்கெட் விட்டுக்கிட்டே தான் இருக்கான். பெர்ஷியன் கல்ஃப் கண்ட்ரீஸ் மேலேயும் விட்றான், இஸ்ரேல் மேலேயும் விட்றான். நல்லா புரிஞ்சுக்கணும். பெர்ஷியன் கல்ஃப் கண்ட்ரீஸ்னால் ஈரான் இந்த சைடு இருக்குதுன்னா, சுற்றி இருக்கிற கண்ட்ரீஸை ஈரான் ஏன் அட்டாக் பண்ணுதுன்னா, சுற்றி இருக்கிற கண்ட்ரீஸை அட்டாக் பண்ணல, சுற்றி இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்லையும் அமெரிக்கா பேஸ் போட்டு வச்சுருப்பான். அவன் அந்த இடத்த பிடிச்சி வச்சுருப்பான்.
அதாவது ஒரு பேஸ் மாதிரி, ஒரு மிலிட்ரி பேஸ் மாதிரி வச்சிருப்பான். அந்த மிலிட்ரி பேஸை அட்டாக் பண்றாங்க. அந்த பெர்ஷியன் கல்ஃப்ல இருக்கிற மிலிட்ரி பேஸஸ் அட்டாக் பண்றாங்க. சரியா? ஈரான் என்ன பண்ணுது, அவன் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா அங்கே சொல்ல, இங்கே ஈரான் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதே நேரத்தில் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கு. while maintaining control over the Strait of Hormuz. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கு. அது வழியாக தான் நம்மளுக்கு ஆயில் வெளியே வரணும். இப்படி தான் இருக்கும். ரொம்ப சின்ன ஏரியா, இது இப்படி தான் வெளியே வரும், இப்படி தான் உள்ளே போகுன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை க்ளோஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது. இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை தான் என்ன பண்ணுறாங்க, கண்ட்ரோல் மெயின்டைன் பண்ணுறாங்க. விச்சுங்கிறது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை சொல்கிறாங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் தடுக்குது யாரை? ட்ரம்ப்பை தடுக்குது. எதில் இருந்து? அவரை விடுவித்து கொள்வதில் இருந்து தடுக்கிறதே எது அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் தான். அவர் என்ன நினைக்கிறாரு, ட்ரம்ப்பு, நம்ம இதுலேருந்து எஸ்கேப் ஆயிடுவோம், நம்ம இருந்து வெளியே வந்துடுவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. எதுலேருந்து வெளியே வந்துடுவோம்னு நினைக்கிறாரு? இந்த சண்டையிலேருந்து வெளியே வந்துடுவோம்னு நினைக்கிறாரு. எந்த சண்டை? இந்த சண்டையுடைய எக்கனாமிக் காஸ்ட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. உலகம் முழுக்க இந்த சண்டையுடைய பொருளாதார விலை அதிகமாயிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட சண்டையிலிருந்து நம்ம வெளியே வந்துடலாம் அப்படின்னு ட்ரம்ப் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனால் அவரை வெளியே வரவிடாம தடுக்கிறதே மெயினாக என்னது தான், இந்த ஈரான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை பிடிச்சு வச்சிருக்கிறது தான். பாருங்க, தலைவர் வந்துட்டு ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டாரு, ஆனால் அவனை அட்டாக் பண்ணிகிட்டே தான் இருக்கான். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை பிடிச்சி வச்சிருக்கான். இப்போ 48 மணி நேரம் கெடு கொடுத்தாரு. கெடு கொடுத்தாலும் அவனுங்க அசரவே இல்லை. 36 மணி நேரத்துக்கு அப்புறம் இவரே அந்த அட்டாக்கை போஸ்ட்போன் பண்ணிட்டாரு. ட்ரம்ப் வந்து பயங்கர ஒரு மிரட்டுவாப்புல, அவருடைய பேக் அடிச்சிருவாப்புல. ஸோ அதுதான் இந்தியாவுக்கும் இப்படி தான் பண்ணாப்புல, இங்கேயும் அதான் நடக்குது. ஸோ பேசிக்காக ஈரான் விட்டு கொடுக்க மாட்டேங்குது. நீ வந்து பாருடா, நீ என்ன பெரிய இவனா அப்படிங்கிற மாதிரி தான் அமெரிக்காக்காரனையும் பார்த்து இஸ்ரேலையும் பார்த்து பேசுகிறானுங்க. ஓகே, ஸோ வார் பிகேன் ஆன் Feb 28. Feb 28 ஆரம்பிச்சதுலேருந்து ஈரான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கு, ஈவன் சும்மா பைத்தியக்காரன் கத்திட்டு இருக்கான்னு ட்ரம்ப்புடைய த்ரெட்டெல்லாம் இக்னோர் தான் பண்ணியிருக்கு. ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, ஏய் போரை பெருசாக்கிடுவேன் அப்படின்னு அவன் அங்கிருந்து பேசினா, இவன் அங்கிட்டு இருந்து என்ன பண்ணியிருக்கான், கவுண்டர் எஸ்கலேஷன். நீ பெருசாக்குவியா, நான் பெருசாக்குறேன்டா. எஸ்கலேஷனை பெருசாக்குறது. சரியா? ட்ரம்ப் என்ன சொல்றாரு, மிரட்டுறாரு, போரை பெருசாக்கிறவா, சண்டையை பெருசாக்கிறவான்னு இங்கே மிரட்டினா ஈரான் என்ன பண்ணுது, நீ என்னடா பெருசாக்குறது, நான் பெருசாக்குறேன் பாக்கி. ஏன்னா அவன் பெருசாக்குறதுக்கு பிளான் பண்றான். அதான் கவுண்டர் எஸ்கலேஷன். சரியா? இதுக்கு ஆப்போசிட் வந்துட்டு டீஎஸ்கலேஷன். டீஎஸ்கலேஷனா பிரச்சனையை குறைக்கிறது. டீஎஸ்கலேஷன். எஸ்கலேஷனா பிரச்சனையை பெருசாக்குறது. ஓகே, இந்த யூஎஸ் பாம்பு கார்க் ஐலாண்டு யூஎஸ் பாம்பு போடுறான். அப்ப பாருங்க, அவன் அங்கிருந்து எஸ்கலேட் பண்ணானா இவன் இங்கிட்ட இருந்து கவுண்டர் எஸ்கலேஷன் பண்றான். எப்படி என்ன நடக்குது, இந்த ஹிஸ்டரி இருக்கு பாருங்க. எப்படி இங்கிட்ட இருந்து அமெரிக்கா எஸ்கலேட் பண்ணும்போது ஈரான் எப்படி கவுண்டர் எஸ்கலேஷன் பண்ணுதுன்னு பாருங்களேன். ஈரான் வந்துட்டு அவன் சண்டைக்கு வரான்னா இவனும் அதை விட எகிரி சண்டைக்கு போறான். எப்படி? அமெரிக்காக்கார ஒரு பாம்பு போடுறான். கார்க் ஐலாண்டுனா யாருடையது? அமெரிக்காக்காரன் அட்டாக் பண்றான்னா இது ஈரானுடைய முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி தளம். சரியா? ஸோ ஆயில் எக்ஸ்போர்ட் இடம் தான் கார்க் ஐலாண்டு. அமெரிக்காக்காரன் அதை அட்டாக் பண்ணா ஈரான் என்ன பண்ணுது, அமெரிக்கா பேசஸ் அட்டாக் பண்ணுது அந்த இடத்துல. இஸ்ரேல் அட்டாக் பண்ணுது யார? சவுத் பார்ட்ஸுங்கிறது என்னது, ஈரானுடைய நேச்சுரல் கேஸுடைய அந்த பிளேஸ். அதை இஸ்ரேல் அட்டாக் பண்ணா ஈரான் என்ன பண்ணுது, கத்தார், UAE, சவுதி அரேபியா, குவைத், இஸ்ரேலுடைய எனர்ஜி ஃபெசிலிட்டிஸை அட்டாக் பண்ணுது. அவன் அட்டாக் பண்ணா இவனும் திருப்பி அட்டாக் பண்றான். அதுதான் என்னது, இந்த கவுண்டர் எஸ்கலேஷன். பேசிக்கா இது ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். அவன் அடிக்க இவனும் திருப்பி அடிக்காங்க அப்படின்னு ஜென்ரலா சொல்றாங்க. எங்கெங்க அவன் அடிக்கும் போது எங்கெங்க இவன் திருப்பி அடிக்கான்றது தான் பின்னாடி இருக்கிற கதை. அதுக்கப்புறம் நட்டான்ஸ் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி, இதை அட்டாக் பண்ணப்பட்ட பிறகு, இது வந்துட்டு ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அட்டாக் பண்ண பிறகு ஈரான் திருப்பி யாரை டார்கெட் பண்ணுது, டிமோனா அப்படிங்கிற இடம். இது இஸ்ரேலுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி. இந்த டிமோனாங்கிறது தான் ஒரு இஸ்ரேலி டவுன். இதுதான் ஹோஸ்ட் பண்ணுது, இதுதான் வச்சிருக்கு. எது? இஸ்ரேலுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை வச்சிருக்கிற அந்த டவுன் தான் இந்த டிமோனா. இப்போ அடிக்க ஈரான்காரன் என்ன பண்ணுறான், திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்கான். ட்ரம்ப் அதுக்கப்புறம் மிரட்டுறாப்புல. என்னது மிரட்டுறாரு, ஏய் பவர் பிளான்ட் அடிச்சிருவேன்டா. இந்த இப்போ பார்த்தோம்ல 48 மணி நேரம் டைம், நீ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை திறந்து விடு அப்படின்னு ட்ரம்ப்பு பவர் பிளான்ட் அடிச்சிருவேன்னு மிரட்டும் போது ஈரான் என்ன மிரட்டுது, கல்ஃப், இஸ்ரேலி எனர்ஜி அசெட், யூஎஸ் ஃபினான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிடுற பார்த்துக்கிட்டு ஈரான் மிரட்டுது. இப்படி மிரட்டும் போது தான் ட்ரம்ப் என்ன ஆகுறாரு, ஒரு யூ டர்ன் அடிச்சிடுறாரு. ஃபோர்சிங் ட்ரம்ப்
டு மேக் எ யூட்டர்ன். இங்கே ஃபோர்ஸிங்கிறதெல்லாம் கனெக்டர்லாம் படிச்சீங்கன்னா அதாவது கிராமர் தாங்க மீனிங். சரிங்களா? மீனிங் வந்துட்டு நீங்கள் கிராமர்லேருந்து தனியாக பிரிக்கவே கூடாது. இது மீனிங் சொல்லிடலாம். எப்படி மீனிங் வருதுன்னு சொல்லணும்ல. இங்கே பாருங்க, டெஹரான் தான் ஃபோர்ஸ் பண்ணுச்சு. இது கனெக்டர் படித்தாதான் அந்த மீனிங் வந்து இங்கே தெளிவாக புரியும். அப்போது நம்மளுக்கு என்ன தெரியுது, அவன் அட்டாக் பண்ணால் இவன் சும்மா விட மாட்டேங்கான், இவன் திருப்பி அட்டாக் பண்ணுறான்னு மிரட்டிக்கிட்டே இருக்கான். அதில் ரீசெண்டாக நடந்தது தான் என்னதான், நியூக்ளியர் பிளான்ட் அட்டாக் பண்ணுவேன், 48 மணி நேரம் டைமு, ஸ்ட்ரைட் ஆஃப் ஆர்ம்ஸை திறந்து விடுனா அவன் திறந்தெல்லாம் விட முடியாது, நீ அட்டாக் பண்ணால் நான் திருப்பி அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு பேசியிருக்கான். அதனால இஸ்ரேல் இப்போ அமெரிக்கா என்ன பண்ணிடுச்சு, இப்போ பின் வாங்கிடுச்சு, அட்டாக்கை போஸ்ட்போன் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுச்சு. என்னது, இன்னைக்கு அஷ்டமி நாளைக்கு நவமி நாளன்னைக்கு பார்த்துக்கிடலாம் அப்படின்ட்டு ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாப்ல, போஸ்ட்போன் பண்ணிட்டார். ஸோ போர் தொடங்குறதுக்கு முன்னாடியே யூஎஸும் இஸ்ரேலும் ஆம்பிஷியஸான நல்ல உயர்ந்த இலக்குகளை வச்சுருந்தாங்க. உயர்ந்த இலக்குகள், பயங்கர கஷ்டமான உயர்ந்த இலக்குகளை வைக்கிறாங்க. எப்படிப்பட்ட இலக்குகள்? ஈரானை ஃபோர்ஸ் பண்ணி நியூக்ளியர் ப்ரோக்ராமை ஷட் டவுன் பண்ண வைக்கணும். அப்புறம் அவன்கிட்ட நிறைய யுரேனியம் இருக்குது, இந்த யுரேனியத்தை வெளியே எடுத்துகிட்டு வர வைக்கணும். அப்புறம் மற்ற நான் ஸ்டேட் மிலிஷியா இருக்குல்ல, அதாவது மற்ற தீவிரவாத இயக்கங்களுக்கு ஈரானுடைய சப்போர்ட் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணணும். தீவிரவாத இயக்கங்கள் தான் நான் ஸ்டேட் மிலிஷியாஸ். சரியா? தீவிரவாத இயக்கங்கள் அந்த சைடில் இந்த ஐசிஸ் அவனுங்களாம் இருந்தானுங்கல்ல, ஸோ அவனுங்களுக்கு ஈரானுடைய சப்போர்ட் இருக்குது, அதை குறைக்கணும். அது எந்த இடங்கள்ல? வெஸ்ட் ஏஷியாவில். அப்புறம் அதோடைய அணு ஆயுத திறன்களை கலைக்கணும். டிஸ்மேண்டில் பண்ணுறதுனா கலட்டணும். பேசிக்காக போருக்கு முன்னாடியே அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு பிளான் இதுதான். முதல்ல என்னது, நியூக்ளியர் ப்ரோக்ராம் கட் பண்ண வைக்கணும். அடுத்தது நிறைய யுரேனியம் வச்சுருக்கான், அதை வெளியே கொண்டு வர வைக்கணும். அடுத்தது தீவிரவாத இயக்கங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அந்த சப்போர்ட்டை நம்ம வெட்டணும். அப்புறம் அவனுடைய அந்த நியூக்ளியர் கேப்பபிலிட்டிஸ், ஏவுகணை திறன்களை டிஸ்மேண்டில் பண்ணணும். 25 நாள் ஆயிடுச்சு. 25 நாள் ஆனதுக்கப்புறம் இப்போது ட்ரம்ப்புடைய முக்கியமான ப்ரையாரிட்டி என்ன தெரியுமா? ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் திறந்து விடுங்கடா அப்படிங்கிறது தான். ஏன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் என்ன ஆயிடுச்சு, மூடப்பட்டுச்சு. எதுக்கப்புறம்? போருக்கு அப்புறம் தான் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் மூடப்படுது. அப்போ அவர் என்ன அவருடைய ப்ரையாரிட்டி இன்னைக்கு என்னது? ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுன்னு வச்சுருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு என்னது? ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் திறந்து விடுங்கடா, எல்லா நாடுகளும் கஷ்டப்படுறாங்கடா, எல்லாருக்கும் எக்கனாமிக் பிரச்சனை வருது, எனக்கு அகிம்சை திரும்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு யோசனையில் அவர் இப்போ யோசிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு அதுக்கு ஈஸியான ஆப்ஷனே கிடையாது. இப்போ அவருடைய முக்கியமான ப்ரையாரிட்டி என்னது? இதை திறந்து விடணும் அப்படின்ட்டு. இப்போ திறக்கணும், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை திறக்கணும் அப்படின்னா அதுக்கு ஈஸியான ஆப்ஷனே இல்லை. டு டூ ஸோ அப்படின்னு ரெப்பிட்டிஷன், டு ஓப்பன் த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு அவருக்கு ஈஸியான ஆப்ஷன் இல்லை. என்ன ஆப்ஷன் இருக்குது தெரியுமா? ஒன்று, அவன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி டீல் போடணும். இல்லைன்னா கிரவுண்ட் ஆப்ரேஷன் ஆத்தரைஸ் பண்ணணும். பேசிக்காக அவன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி திறந்து விடுடா அப்படின்னு ஈரான்கிட்ட பேசணும். இல்லையா மிலிட்ரியை யூஸ் பண்ணி நிலப்படை கிரவுண்ட் ஆப்ரேஷனை மிலிட்ரி யூஸ் பண்ணி அவன்கிட்ட ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை கைப்பற்றி ஓப்பன் பண்ணணும். அப்போது ட்ரம்ப்புக்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்று பேச்சுவார்த்தை, இன்னொன்று சண்டை. 2 பேச்சுவார்த்தை நடத்தினாலும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் பேச்சுவார்த்தை. சண்டை போட்டாலும் எதுக்கு? சண்டை அந்த ரீஜனில் கிரவுண்ட் ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் ரீஜனில் கைப்பற்றி அதை திறந்து விடணும். ரிப்போர்ட்ஸ் என்ன சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னா, இவன் என்ன பண்ணிட்டான், ஆல்ரெடி அனுப்பிட்டான். என்னது? கடல் படையை அனுப்பிட்டான் அந்த இடத்துல ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை கைப்பற்றி ஜெயிக்கிறதுக்கு. ஆனால் அப்போ என்ன தெரியுது? 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று சண்டை, இல்லை பேச்சுவார்த்தை. சண்டையில் இறங்கிட்டானுங்க. ஆனால் இப்போ ட்ரம்ப் ஒரு யூட்டர்ன் அடிச்சிருக்கான். என்னது? பவர் பிளான்ட் எல்லாம் அடிக்க வேண்டாங்க அப்படின்னு யூட்டர்ன் அடிக்கான்ல. இது எதை காட்டுது அப்படின்னா, அவர் எடை போட்டுட்டு இருக்காரு, பேசாமல் பேச்சுவார்த்தை நடத்திடுவோன்னு எடை போட்டுட்டு இருக்காரு. அப்போ அட்டாக் பண்ணிடலான்னு ஒரு சைடு முடிவு பண்ணி ஆளெல்லாம் அனுப்பியாச்சு. ஆனால் இந்த நியூக்ளியர் பிளான்ட் ஸ்ட்ரைக்கில் இருந்து யூட்டர்ன் அடித்த உடனே நம்மளுக்கு என்ன தெரியுது? ஒருவேளை அவர் என்ன பண்ணிட்டு இருக்கலாம், பேச்சுவார்த்தை நடத்தலாமோன்னு எடை போட்டுட்டு இருக்கலாம். சரியா? அப்போ கதை எப்படி போகுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் இப்போ ரீசெண்டாக 48 மணி நேரம் கொடுத்த கெடு அதை அவன் பண்ணலை, அவன் பண்ணாமல் அவன் அப்படியே அவன் வேலையை கரெக்டாக பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி, போர் ஆரம்பிச்சிருந்து எவன் அடித்தான், இவன் எப்படி திருப்பி அடித்தான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, போருக்கு முன்னாடி இது பிளான் போட்டிருந்தான். ஆனால் இப்போ அவனுக்கு பிளான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை தொடக்கிறது தான். அது ஒன்று டீல் பண்ணணும், இல்லை கிரவுண்ட் ஆப்ரேஷன் பண்ணணும்.
2ல் ஏதாவது ஒன்று பண்ணணும். அவர் சண்டைக்கு ஆள் அனுப்பிட்டாரு. ஆனால் நம்மளுக்கு ஒரு கெஸ் என்ன அப்படின்னா, அவர் என்ன பண்ணிடலாம், யூ டர்ன் அடிக்கலாம். யூ டர்ன் அடிச்சிட்டாரு. இப்போ யூ டர்ன் அடிச்சிட்டாரு பவர் பிளான்ட் ஸ்ட்ரைக்கில். அதனால ஒருவேளை தலைவன் பேச்சுவார்த்தைக்கு வரலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரியா, முடிய போகுது. ஓகே, ஈரான் வந்துட்டு என்ன பண்ணிடுச்சு, நிராகரித்து விட்டது. என்னது, ட்ரம்ப் சொல்றாரு, என்னது பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குன்னு ட்ரம்ப் இப்படி சொல்றாரு. ஈரான் போய்ங்கன்னா அப்படிலாம் ஒன்று நடக்கலைங்க, போய் சொல்றாங்க. பிரசிடென்ட் மசூத் பெசிஸ்கியான் இவர் என்ன சொல்லியிருக்காரு, இவர் என்ன கோடிட்டு காட்டுறாருன்னா, பேச்சுவார்த்தைலாம் நடத்தலைங்க, பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குன்னு அமெரிக்கா சொல்றாங்க. இவனுங்க என்ன சொல்றாங்க, பேச்சுவார்த்தை நடத்தலடா, நான் ஒன்று தெளிவாக சொல்கிறேன், போரை முடிக்கணுமா, இந்த பிரசிடென்ட் சொல்கிறார், போரை முடிக்கணுமா, எனக்கு என்னென்ன வேணும் தெரியுமா, எனக்கு உத்தரவாதங்கள் வேணும், ஃப்யூச்சரில் சண்டைக்கு வரமாட்டேன்னு உத்தரவாதங்கள் வேணும். ஏற்கனவே நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜ் பண்ணிட்டீங்க, நிறையா குண்டு போட்டீங்க, நிறைய பண்ணிட்டீங்க, அதுக்கெல்லாம் இழப்பீடு தரணும். இப்போ ஃப்யூச்சரில் சண்டைக்கு வரக்கூடாது, இப்போ நடந்த சண்டைக்கு இழப்பீடு தரணும். அப்புறம் என்ன பண்ணணும், எனக்குன்னு சில உரிமைகள் இருக்குது, ஈரானுடைய உரிமைகள், அந்த உரிமைகளுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். உரிமைகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கல. இதை என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பொருளாதார தடை நீக்கம், பேசிக்காக சாங்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. சாங்ஷன்ஸ் என்னது, இவங்க கூட ட்ரேடிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இத்தனை % நீங்கள் இது கட்டணும், டேரிஃப் கட்டணும் அப்படிங்கிறது. அப்போ என்ன கேட்கான், டேரிஃபை ரிமூவ் பண்ணுங்க அப்படிங்கிறத தான் இன்டெரக்டாக எப்படி கேட்கறான்னா, என்னுடைய உரிமைகளுக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு கேட்குறான். அப்போது போற முடிக்கணும்னா அவனுக்கு என்னெல்லாம் வேணுமா, முதல்ல நீ திரும்பி அடிக்க மாட்டேன்னு சொல்லணும், இப்போ அடித்ததுக்கு எனக்கு காசு கொடுக்கணும், எனக்கு ரெப்பரேஷன் இழப்பீடுகள் கொடுக்கணும், அப்புறம் என்னுடைய உரிமைகளுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், பொருளாதார தடை நீக்கம் பண்ணணும். இதுதான் அவர் வைக்கிற கண்டிஷன். அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடக்குதுங்குது, அவனுங்க பேச்சுவார்த்தையா, பேச்சும் இல்லை வார்த்தை இல்லைன்னு காணுங்க. ட்ரம்ப்புடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஏற்கனவே சில பொருளாதார தடைகளை தளர்த்தி இருக்காங்க, ஈஸ் பண்ணியிருக்காங்க, இந்தியாவுக்குலாம் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே டக்குன்னு பொருளாதார தடையை போடுவாங்க, அப்புறம் அதை தளர்த்துவாங்க, அதை ஈஸ் பண்ணி விடுவாங்க. அதே மாதிரி ஈரானுடைய ஆயிலுக்கும் ஈஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஒருவேளை டீலுக்காக தேடலாம். தெஹ்ரானும் ஈரானும் என்ன பண்ணலாம், அதுக்கு பதில் அளிக்கலாம். எப்போ 2 பேருக்கும் ஒரு பொதுவான ஒரு ஒப்புதல் வந்துருச்சு, காமன் கிரவுண்ட் அப்படின்னா 2 பேரும் ஒத்துக்கிற மாதிரி, 2 பேரும் ஒரு பேச்சுவார்த்தையில் ஒத்துக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சுன்னா, காமன் கிரவுண்டுனா என்ன அர்த்தம்னா, நீங்கள் 2 பேரும் ஒத்துக்கிற ஒரு விஷயம். சரியா, நெகோசியேஷன்ஸில் 2 பேரும் அக்செப்ட் பண்ணுற ஒரு விஷயம் தான் காமன் கிரவுண்ட். இப்போ காமன் கிரவுண்ட் வந்துச்சுன்னா ஒருவேளை அவங்க டீல் அக்செப்ட் பண்ணலாம். ஏற்கனவே ஈரானுடைய ஆயிலுக்கு சாங்ஷன்ஸை குறைச்சிருக்காரு. இப்போது டீல் பேசினா ஒருவேளை காமன் கிரவுண்ட் கிடச்சிதுன்னா ஈரான் வந்துட்டு அதே மாதிரி டீலுக்கு வரலாம். ஆனால் பாருங்கள், இங்கே தான் மெயின் வில்லனே வரோம். சரியா, இப்போ போர் நிறுத்துறதுக்கு ஒரு சைடில் அமெரிக்கா ஒரு ட்ரையை போடுது, சரி ரொம்ப பிரச்சனை வேண்டாம் அப்படி இப்படின்னு பண்ணுது. ஆனால் மெயினாக நம்மளுக்கு சண்டையில் பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னா, அவன் தான் பின்னாடி வரப்போகிறான். சரி, இப்போ இங்கேருந்து கதையே கம்ப்ளீட்டாக மாறும் பாருங்க. ஆனால் பேச்சுவார்த்தைகள் ப்ராக்ரஸ் ஆகணும்னா, ட்ரம்ப் முதல்ல இஸ்ரேல்னு ஒருத்தர் இருக்காங்க, அவனை கட்டுப்படுத்தணும். பேச்சுவார்த்தை கண்டினியூ ஆகணும், பேச்சுவார்த்தை முன்னேறணும்னா முதல்ல நீங்கள் இஸ்ரேலை ரெயினின் பண்ணணும், கட்டுப்படுத்தணும். ரெயின்னா கட்டுப்படுத்துறது. சரியா, இந்த கடிவாளம் போடுறதுன்னுவாங்க, கட்டுப்படுத்துறதுன்னுவாங்க, அதுதான் ரெயின்னு. ஏன்னா இஸ்ரேல்காரன் கண்டினியூஸாக அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கான் ஈரானையும் லெபனானையும். எப்படி, ஒரு கட்டுப்பாடற்ற புள்ளி மாதிரி, ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு புள்ளின்னா நான் சொன்னேன்ல, எப்போவுமே இன்னொருத்தனை அடிச்சிட்டு இருக்கிறவன், அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறவன் தான் புள்ளி. ஸோ கட்டுப்பாடற்ற ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு புள்ளி மாதிரி இஸ்ரேல்காரன் ஈரானையும் லெபனானையும் அடிச்சுக்கிட்டே இருக்கான். இஸ்ரேல்காரன் ஈரானையும் லெபனானையும் கட்டுப்பாடற்ற புள்ளி மாதிரி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். பேச்சுவார்த்தை முன்னேறணும்னா முதல்ல அமெரிக்காக்காரன் என்ன சொல்லணும், இஸ்ரேல் டே கொஞ்சம் அடிக்காதடா, அட்டாக் பண்ணாதடான்னு இஸ்ரேலை ட்ரம்ப் கட்டுப்படுத்தணும். சரியா, கட்டுப்படுத்தணும். இந்த மிலிட்ரி பாத் தட் ஹி ஹேஸ் எம்ப்ரேஸ்ட், தட் ட்ரம்ப் ஏற்றுக்கிட்டார்ல, ட்ரம்ப் ஏற்றுக்கிட்ட அந்த மிலிட்ரி பாத், தட் வந்து ரிலேட்டிவ் பண்ண ஆப்ஜெக்ட். த மிலிட்ரி பாத் இஸ் ஷோயிங் கிளியர் லிமிட்ஸ். மிலிட்ரி பாத்தில் ரொம்ப தெளிவாக என்ன தெரியுதுன்னா, இவ்வளவு லிமிட் தான், இவ்வளவு தான் பண்ண முடியும். மிலிட்ரி பார்த்து நம்ம எடுத்தோம்னா இவ்வளோ தான் பண்ண முடியும்ட்டு தெளிவான லிமிட்டு
தெரியுது. எந்த மிலிட்ரி பார்த்து அவர் எடுத்துக்கொண்ட, அவர் தழுவிக்கொண்ட ட்ரம்ப் தழுவிக்கொண்ட மிலிட்ரி பார்த்து. இதெல்லாம் ரிலேட்டிவ் ப்ரொனஸ் ஆப்ஜெக்ட், இதெல்லாம் ரிலேட்டிவ் கிளாஸ், அட்ஜெக்டிவல் கிளாஸ். அதை அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் சூப்பராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். மிலிட்ரி பார்த்து தெளிவான லிமிட்டை காமிச்சிடுச்சு. லீஸ்ட்டாக டேமேஜிங்கான வழி ஒன்று தான் ட்ரம்ப்புக்கு. என்னது? டீலை போட்டுட்டு, ஈரான் கூட போட்டுட்டு போர்லேருந்து எஸ்கேப் ஆகிறது தான். இப்போ ட்ரம்ப் ஏற்கனவே ரொம்ப இதில் அஃபெக்ட் ஆகிட்டாரு. அவர் கண்ட்ரி அஃபெக்ட் ஆகுது, அவருக்குன்னு இருக்கிற பேர் கெட்டு போகுது. அவருக்கு இப்போதைக்கு பிரச்சனை மெயினாக பேச்சுவார்த்தை நடத்தலாம். ஆனால் இந்த இஸ்ரேல் பையன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவர் எடுத்த இந்த மிலிட்ரி பாத், எவனை பார்த்தாலும் அடிப்பேன், அட்டாக் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த மிலிட்ரி பாத்தில் நிறையா லிமிட் இருக்க தான் செய்யுது. இவ்வளோ தான் லிமிட்டு அப்படின்னு தான் இருக்குது. அப்போது ட்ரம்ப்புக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழி தான், சட்டு புட்டுன்னு டீலை பேசிட்டு வார்லேருந்து எஸ்கேப் ஆகிறது தான் அவருக்கு இருக்கிறதுலே கம்மியான டேமேஜ் இப்போ தரும். இப்போ லீஸ்ட் டேமேஜிங் வே, இருக்கிறதுலே கம்மியாக டேமேஜ் வரக்கூடிய வே எப்படின்னா டீலை பேசிட்டு எஸ்கேப் ஆகிறது. சரியா? ஸோ 5 கொஸ்டின்ஸ் நான் இப்போ காமிப்பேன், நீங்கள் தான் போடணும். ஸோ கதை எப்படி வருதுன்றது தெரியணும். இப்போ வந்துட்டு 48 மணி நேரம் இவர் கொடுத்தாரு, அப்புறம் 36 மணி நேரத்தில் பின் வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவனுங்களும் சும்மா இல்லை, அவனுங்க அடிச்சுக்கிட்டே தான் இருக்கானுங்க. வார் தொடங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் டார்கெட்னு வச்சாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை திறக்கணும். அதுக்கு 2 வழி இருக்குது, டீல் பண்ணணும் இல்லை சண்டைக்கு போகணும். சண்டைக்கு ஏற்கனவே ஆள் அனுப்பிட்டாரு, இருந்தாலும் அவர் இந்த நியூக்ளியஸ் சைக்கிள்லேருந்து பின்வாங்கிறத பார்த்தா ஒருவேளை பேச்சுவார்த்தைக்கும் தயாராக இருக்காரு அப்படின்னு தெரியுது. ஈரான் வந்து பேச்சுவார்த்தைக்கு தயாரா அப்படின்னா, பேச்சுவார்த்தைக்கு அவன் இப்போதைக்கு பேச்சுவார்த்தைலாம் இல்லை. அவன் வந்துட்டு என்ன கொடுத்துருக்கான்? கண்டிஷன் கொடுத்துருக்கான். கேரண்டி வேணும், ரெப்பரேஷன் வேணும், அப்புறம் எனக்கு அங்கீகாரம் வேணும், ரெக்கக்னிஷன் வேணும், இப்படிலாம் கேட்டிருக்கான். ட்ரம்ப் இதெல்லாம் கொடுக்க தான் செய்வார். ஏன்னா ஏற்கனவே ஈரானுடைய ஆயிலுக்கு கொடுத்துருக்காரு. அதனால் அவர் ரெடியாக தான் இருக்கார். ஈரானும் ஒருவேளை ரெடியாக இருக்கலாம், காமன் கிரவுண்ட் ஒத்துச்சுன்னா. ஆனால் பிரச்சனை வந்துட்டு இந்த இஸ்ரேல் பையன் தான். அவன் கண்டினியூஸாக என்ன பண்ணிகிட்டே இருக்கான்? அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் எடுத்திருக்க மிலிட்ரி பார்த்து, ட்ரம்ப் எடுத்துருக்க மிலிட்ரி பார்த்துட்டு நிறைய லிமிட்டேஷன் இருக்குது. அவரிலேருந்து லீஸ்ட் டேமேஜோட தப்பிக்கணும்னா அவர் பேசாமல் டீலை போட்டுட்டு போர்லேருந்து எஸ்கேப் ஆயிடணும். ஸோ 5 கொஸ்டின்ஸுக்கு காமிப்பேன், ஆன்சர் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணணும். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ட்ரம்ப் வந்துட்டு போஸ்ட்போன் பண்ணுறாரு அவருடைய ஸ்ட்ரைக்கை. இது எதை காட்டுது? ட்ரம்ப்பு ஈரானுடைய பவர் பிளான்ட்ல அட்டாக் பண்ணுறதை போஸ்ட்போன் பண்ணுறாரு. இது எதை காட்டுது? என்னடாச்சு? அட்டாக்கை போஸ்ட்போன் பண்ணுறாரு, இது எதை காட்டுது? எதை காட்டுது? அட்டாக்கை போஸ்ட்போன் பண்ணுறது எதை காட்டுது? அடுத்தது, ஈரானுடைய பேட்டர்ன் ஆஃப் ரெஸ்பான்ஸ் என்னது? யூஎஸ் இஸ்ரேல் அட்டாக் பண்ணும்போது ஈரான் என்ன பண்ணுது? பாஸ் பண்ணி ஆன்சர் போடுங்க. சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு அதே மாதிரி தான், பாஸ் பண்ணி ஆன்சர் போடுங்க. ஈரான் பவர் பிளான்ட் அட்டாக் பண்ணுறதை போஸ்ட்போன் பண்ணுறது எதை காட்டுது? ஆன்சர்லாம் ஈஸியாக இருக்கும், கொஸ்டின் மிஸ்டேக்கே வரக்கூடாது, அழகாக தட்டலாம். ஈரான் என்ன பண்ணுது? யூஎஸ் இஸ்ரேல் அட்டாக் பண்ணும்போது ஈரானுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? அடுத்தது, ஒரிஜினல் வார் அப்ஜெக்டிவ்ஸ் என்னதுலாம்? ஒரிஜினல் வார் அப்ஜெக்டிவ்ஸ் கொஸ்டின் ஈஸி. இவர் என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்காரு? இந்த ஆள் சில கண்டிஷன் கொடுத்தான்ல அது. அடுத்தது, பேச்சுவார்த்தைக்கு மெயினான தடையா இருக்கிறது யாரு இல்லை என்னது? கொஞ்சம் டைரெக்டாக இருக்கும். இதை விட டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா டிஃபிகல்ட்டாக கேளுங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஆன்சர் கண்டிப்பாக கீழே 5 கொஸ்டினுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஆன்சர் வருதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க போடுறாங்கன்னு பார்க்காதீங்க, உங்களுக்கு எது வருதோ அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பை பை.